ஆதாமின் பெயர் காரணத்தை குறித்து தியானிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை குறித்து காணும் பொழுது இப்ரேய மற்றும் அராமிக் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவைகளாய் காணப்படுகின்றன. ஆதியாகம புத்தகம் இப்ரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஆதாம் என்கிற பெயர் வேதாகமத்தில் முதல் எங்க வருகிறது என்று காண்கையில ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மூலபாஷையான இப்ரியத்துல மனுஷனுக்கு என்ன வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறது என்று பார்க்கையில ஆதாம் என்று உபயோகப்பட்டிருக்கிறது. அதாவது எபிரேய மொழியில் ஆதாமா என்றால் மண் என்றும் ஆதாம் என்றால் மண்ணால் ஆனவன் என்றும் பொருள். தேவனாகிய கர்த்தர் மண்ணால் ஆன மனுஷனை ஆதாம் என்றே வேதத்தில் அழைக்கிறார். ஆதாம் என்றால் மண்ணால் ஆனவன் என்று இப்ரியத்தில் பொருள். மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும் பொழுது கேஜேவியில் மட்டும் ஆதாம் என்று நேரடியாக இப்ரிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆதாம் என்பது ஒரு காரண பெயர். கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உயர்த்தப்படுவதாக. ஆமீன்.